அசிங்கமா போச்சு, அவமானமா இருக்கு. ஒரு 5 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கான். சந்தோஷமா இருக்கு. அது கூட நீ போட்ட பிச்சைன்னு சொன்னியாமே, என் பையன் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசினப்பவே நீ வாபஸ் வாங்கிட்டேனா? இதெல்லாம் நடந்திருக்குமா? இதுல நாங்க வேற உங்களை கூப்பிட்டு வச்சு பேசணும். போலீஸ்காரங்க கிட்ட உள்ள புந்து அடிச்சதெல்லாம் ரவுடிங்கன்னு சொன்னியாமே, நீ கட்சிக்காரங்க எல்லாம் பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரி தெரியுதா? டேய், உன் சித்தப்பா பார்ட்டியில இருக்கிறதுனாலதான் உன்னை உசுரோட விட்டுருக்காங்க, இல்ல தீர்த்திருப்பாங்க. எங்க இருந்தோ வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணி ஜெயிச்சுட்டு போலான்னு பாத்தியா? அவ்வளவு ஈஸியா போச்சு. அரசியல்னா அடி விழும், ரத்தம் வரும். என்கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான். மரியாதையை கொடுத்த கேஸ்ல வாபஸ் வாங்கணும், இல்ல ஒரு பய காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போக முடியாது. எங்க இருக்கான்? மேல இருக்கான்ப்பா. என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல. எலெக்ஷன்ல பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரே என்ன எலெக்ஷன்? காலேஜ் எலெக்ஷன். காலேஜ் எலெக்ஷன்ல இவனுக்கு என்ன? அவனுக்கு விருப்பமே இல்ல. உங்களுக்கும் பிடிக்காதுன்னு தான் சொன்னான். நாங்க தான் அவனை கம்பல் பண்ணி நிக்க வச்சிட்டோம். ஜெயிச்ச அப்புறம் வந்து சொல்லிக்கலாம் நினைச்சப்பா, அதுக்குள்ள ரவுடிங்க எல்லாம் புந்து அடிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற? ஒரு இடமும் புரியலையே. காலேஜ் எலெக்ஷனுக்கு ரவுடிகளுக்கு என்னடா சம்பந்தம்? இல்ல, எம்எல்ஏ பையன் எலெக்ஷன்ல நின்னதுனால சித்தப்பா கூப்பிட்டு வாபஸ் வாங்க வச்சிட்டாரு. அவன் எதுக்கு இங்க வந்தா? கம்யூனிட்டி 18 வருஷமா அரசியல்ல இருக்கான். ஒண்ணுக்கு விளங்காத கம்யூனிட்டி அது எதுக்கு இங்க வந்துச்சு? ஏயா, காலேஜ் எலெக்ஷனுக்கும் அரசியல்வாதிக்கு என்னையா சம்பந்தம்? உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீங்களே பேசி தீர்த்துக்க வேண்டியதானே? அவன் எதுக்கு இங்க வர்றான்? இவன் நின்ன ஜெயிச்சிருப்பான்ப்பா. வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட 650 ஓட்டு வாங்கியிருக்கான். நின்னா நிக்க வேண்டியதானே? கடைசி வரைக்கும் போய் பார்க்க வேண்டியதானே? இவன் எதுக்கு வாபஸ் வாங்குறான்? வரவனா அடிக்கிறதுக்கா பித்து போட்டு வச்சிருக்கேன். வரைக்கும் நான் கூட கை நீட்டது இல்ல. பாவம், அம்மா இல்லாத பிள்ளைய போய் மருந்து போட்டிருக்கா? போட்டிருக்கு. ஊசி போட்டிருக்கா? போட்டிருக்கு. போட்ட மாதிரி வந்துட்டேன். இல்ல, பணம்லாம் இருக்கு, வேணாம். டேய், வச்சுக்கடா. பார்த்து கூட்டிட்டு வாங்க. ஏண்டா, உள்ள பூந்து அடிச்சதெல்லாம் ரவுடிங்கன்னு சொன்னீங்க, ஆனா பசங்களுக்குள்ள தான் பிரச்சனை பேப்பர்ல போட்டிருக்கா. பசங்க எவையா இருக்கா? உண்மையா எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. போட்டது போட்டபடி கிடக்குது. யாராவது ஒருத்தர் நல்லது செய்ய மாட்டானான்னு ஜனங்க ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தடவை வர்றவனும் ஜனங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கான். எனக்கு அரசியல் பிடிக்காதுன்னு சொன்னேன்னா, இங்க இருக்கிற இவனுங்க பண்ற தப்பான அரசியல் பிடிக்கணும்னு தான் சொல்றேன். அதுக்காக எனக்கு அரசியலே பிடிக்கல நான் சொன்னேன்? யார் இருக்கா சொல்லுங்க? நிஜமா உண்மையா யாராவது இருக்காங்களா? எல்லாம் திருட்டு பசங்க. ஒண்ணு திருடுறவன் தலைவன் ஆகிறான், இல்ல தலைவனே திருடனா இருக்கான். இது 2 தான் நடக்குது சுத்தி சுத்தி. சேவையா செய்ய வேண்டிய விஷயத்த பிசினஸ் ஆகிட்டாங்க. ஏய், உனக்கு தைரியம் ஜாஸ்திடா.
ஸ்கூல் பக்கமே வர வேண்டாம்னு சொன்னேன். இப்ப அவன் வீட்டு வரைக்கும் வந்துட்ட. அடியெல்லாம் போட்டிருக்கான். மனசு கேட்கல. பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் யூனிஃபார்மோட இந்த நேரத்துல ஊருக்குள்ள வரவே எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் பார்ப்பாங்க. போகும்போது காட்டுறேன், பாத்துக்க. கீழே கடை மேல வீடு. நின்னா உன் அதிர்ஷ்டம். என்னால முடிஞ்சது அவ்வளவுதான்ப்பா. ஏய், நிக்கிறான் பாரு. எங்க மேல நிக்கிறான் பாரு. பாத்தியா? பார்க்கல. நான் தான் உன்னை பார்க்க சொன்னல. ஐயோ, அவன் பார்க்கல. என்ன இப்ப பாக்குறானா? இல்ல, பேசிட்டு இருக்கான். ஏய், திரும்ப போலாம். எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. நான் மாட்டின இன்னைக்கு யாருமே பார்க்கல. நீ தான் நினைச்சிட்டு இருக்க. ப்ளீஸ் வேணாண்டா. ஏய், கடையில நிக்கிறாரு பாரு. அதான் அவங்க அப்பா. ஐயோ, பாக்குறாரு. அதாச்சா? அவர் இல்ல, அவங்க அப்பா. நீ மேல பாக்கலையா? இல்ல, பார்க்கல. சொல்றேன், எல்லாரும் பாக்குறாங்க. வா. மீட்டிங்ல கூட ப்ரொஃபசர் நமக்கு தான சப்போர்ட். அப்படியா? டேய், என்னாச்சுடா? ஒண்ணு இல்ல. நீ எதுக்கும் போலீஸ் கேஸ் விஷயமா என்ன சொன்னாங்க கேட்டுக்கோ. உனக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவ்வளவு தூரம் வந்தல, மனசு கேட்காம ஒரு தடவையோ திரும்பி பார்த்துருக்கலாம்ல. அங்க என்ன சத்தம்? உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்க. எனக்கு தான் இங்க அடிச்சிட்டு இருக்கு. மூச்சை பாரு. ஏய், இந்த மூஞ்சி பிடிக்காம தான் அங்கங்க கிழிச்சு எடுத்துட்டு வந்து பொத்தி பொத்தி பாத்துட்டு இருக்கியா? அங்க யாரு முணுமுணுன்னு? ஏதாவது கேட்டுச்சா? ஏதாவது கேட்டுச்சா? ஏய், இப்படி மூச்சு முட்டுற மாதிரி டப்புன்னு மூடுனா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் ஆகல, நல்லதா இருக்கேன். இப்படி தேவையில்லாம புலம்புறதை விட்டுட்டு பேசாம பாடத்துக்கு. தலைப்புச் செய்திகள். வரும் ஜனவரி மாதம் தமிழக சட்டசபைக்கு பொது தேர்தல் நடத்தப்படும் என இன்று டெல்லியில் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது. தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் அடுத்த வாரம். இந்த தொழில் எதுக்கு எலெக்ஷன் வச்சுக்கிட்டு தொடர்ந்து அவன் தான் 5 தடவை ஜெயிச்சிட்டு இருக்கான். பேசாம அவன் கையிலேயே தூக்கி கொடுத்துட்டு போயிடலாம். எலெக்ஷனுக்கு பண்ற செலவாவது மிச்சமாகும். சார், எஸ், ஒரு நிமிஷம். உமா, ரகு, அருண், சேகர். சாரி சார். நான் எலெக்ஷன்ல நிக்கலான்னு இருக்கேன்டா. டேய், இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, கலவரம்லாம் நடந்திருக்கு. என்னடா சொல்ற? என்ன பேசுற நீ? காலேஜ் எலெக்ஷன் இல்லடா, பப்ளிக் எலெக்ஷன். என்னது பப்ளிக் எலெக்ஷனா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, இந்த தொகுதியில் 5 தடவை ஜெயிச்சுட்டு இருக்கானே, அந்த எம்எல்ஏ எதிர்த்து பப்ளிக் எலெக்ஷன்ல நிக்கலான்னு இருக்கேன்டா. என்னடா கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க? அரசியலுக்கும் நமக்கு என்னடா சம்பந்தம்? நமக்கேண்டா இதெல்லாம்? டேய், காலேஜ் எலெக்ஷனுக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் சம்பந்தம் இருக்கிறப்ப பப்ளிக் எலெக்ஷனுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏன்டா சம்பந்தம் இருக்க கூடாது? காலேஜ்குள்ள வந்து அரசியல் பண்ணால, ஒரு ஸ்டூடெண்ட் அரசியலுக்குள்ள வந்தா அது என்னன்னு தெரியணும், நம்ம பலம் என்னன்னு புரியணும்.